வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து எழுதிய பாற்கடல் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்துக்கிட்ட அவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி பதில் மாதிரி கேட்ட கேள்விகளை இவர் சொன்ன பதிலும் ஒரு நியூஸ் பேப்பரில் வெளிவந்தது. அந்த நியூஸ் பேப்பரில் வந்த கேள்வி பதிலெல்லாம் ஒன்றா சேர்த்து வெளியிட்ட புத்தகம் தான் இந்த பாற்கடல் அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத இல்லை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை இவர்கிட்ட கேட்கும் போதும் இவர் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இவர் சொன்ன பதில்களை பற்றி தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மேடையில் வாழ்க்கையை பற்றி பேசியிருப்பார். எப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படின்றது நம்ம எப்பவுமே நம்ம கையில் ஒரு 4 பந்துகளை கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்பு, உடல் நலம், குடும்பம், தொழில் இப்படின்ற 4 பந்தை நம்ம கையில் கொடுக்கும். இந்த 4 பந்தில் ஒரு பந்து மட்டும் லப்பர் பந்து, அதுதான் தொழில் அப்படின்ற பந்து. அது ஒரு டைம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம கைக்கு வந்துடும். மற்ற 3ன்றது கண்ணாடி பந்து. அது ஒரு முறை கீழே விழுந்தால் உடைஞ்சு போயிடும், திரும்ப கைக்கு வராது. ஸோ இதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறவன் தான் ஒரு சிறந்த மனிதன், ஒரு சிறந்த வீரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது வாழ்க்கைக்கு எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது ஈஸியாக அவர் வழியிலேருந்து சொன்ன ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு பெற்றோர் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னுடைய பொண்ணு ஒரு 22 வயசு ஆகுது, அவங்க வேறு ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துக்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாங்க. அதுக்கு வைரமுத்து சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளையும் கவலையையும் விட்டுவிடுங்கள். உங்கள் உடல் வழியே வந்தாலும் பிள்ளைகளின் உடல்கள் உங்களுக்கு சொந்தமில்லை. பிள்ளைகள் வயதுக்கு வந்தவுடனேயே பெற்றோருக்கு துறவு மனப்பான்மை வந்துவிட வேண்டும். அன்பு என்பது கூட ஒரு வகை ஆதிக்கம்தான். அந்த ஆதிக்கத்தை இழந்த ஆதங்கம்தான் உங்களை அழுத்துகிறது. அவள் முடிவு சரியாகவும் இருக்கலாம். நடை கற்றுத்தருவதே பெற்றோர் கடமை. சாலைகள் அவரவர் உரிமை. விளைவுகளுக்கு அவர்களே பொறுப்பு. வாழ விடுங்கள் அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருப்பார். எப்பவுமே நான் வைரமுத்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் வழியே வந்தாலும் குழந்தைகள் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்பயுமே வைரமுத்து சொல்கிற ஒரு விஷயம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்வி பதிலில் பார்த்தீங்கன்னா, பெண்ணை எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வைரமுத்து சொன்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எதை விரும்புகிறார்கள்? பெண்கள் மதிக்கப்படுவதை, தனக்குள்ளிருக்கும் ஆளுமை ஆராதிக்கப்படுவதை, நித்தம் நேசம் நிரூபிக்கப்படுவதை, தன் பலவீனங்களை கண்டு கொள்ளாத கண்களை, தன் பலத்தை கொண்டாடும் குணத்தை, ஒளி உயராத குரலை, நான் உனக்கு மட்டும்தான் என்னும் உயிரெழுந்து பரிசத்தை, சபையில் கொடுக்கும் கௌரவம் தனிமையிலும் கொடுக்கப்படுவதை, தாமத்தியம் முடிந்த தருணங்களில் குளியலறைக்கு முதலில் நீ போ என்று வழங்கப்படும் முன்னுரிமையை, இதெல்லாம் ஒரு பெண் விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற விஷயங்கள். இதெல்லாம் உண்மையான விஷயந்தான். இதெல்லாம் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியுமா கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எந்த டைம்லையும் நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும் போதும் ஒருத்தர் சொல்லும் போதும் நமக்கு ஒரு விஷயங்கள் உணர செய்யும். ஸோ யாரெல்லாம் வைரமுத்து பிடிக்கும், இல்லை அவர் சொல்கிற பதில்கள் பிடிக்கும், அவருடைய நயம்பட பேசுகிறது பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாற்கடல் பை வைரமுத்து. தேங்க்யூ.